என்ன கொடுத்துருக்கான்? நோயை தவிர வேற என்ன கொடுத்துருக்கான்? அவன் மண்டையில போய் பெரிய குண்டை போட்ட நச்சுன்னு, நெஞ்சில போய் போட்டு நான் மீத்தேன் எடுக்கிறேன் ஈத்தேன் எடுக்கிறேங்க, ஈரக்குலைய அறுத்த. நோயை தவிர இந்த தாய்க்கு நீ கொடுத்தது என்ன? தாய்க்கு நோய் இருந்தால் சேய்க்கு வருமா வராதா? அப்ப பூமி தாய் நோய் வாய்ப்பட்டால் உலகில் மற்ற எல்லா உயிர்களுக்கும் நோய் வருமா வராதா? வருது இல்ல? வருது. நுரையீரல் தொற்று புற்று 100 பேர் செத்தா எடுத்து பாரு, 90 பேர் இதுல புற்றுநோயில் மரணிக்கிறான். எதனால? உன் காற்று நஞ்சாயிருச்சு. நீ காற்றை சுவாசிக்கவில்லை என் உடன் பிறந்தவனே. இந்த கார் வாகனங்கள் வெளியிடுகிற கந்தக துகளை தூசிக்கிறாய், சுவாசிக்கிறாய். நீ நச்சு புகையை சுவாசிக்கிறாய். இதை எப்போது நிறுத்த போகிறாய்? ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. எத்தனை கார் ஓடுது, எத்தனை மரம் இருக்கு இந்த தெருவில் நீ எண்ணிப்பாரு. இந்த அக்கறை இந்த மகனை தவிர, அவன் தம்பி தங்கைகளை தவிர இந்த நாட்டில், இந்திய பெருநாட்டில் எவனாவது எடுத்து பேசுவானா? ஒரு மனிதனுக்கு சராசரி 422 மரங்கள் தேவை. ஆனால் நம்ம நாடு அறிவிக்குது ஒரு மனிதனுக்கு 28 மரங்கள் நாங்க வச்சிருக்கோம்ட்டு. நீங்க எத்தனை மனிதர்கள் நிக்கிறீங்க, எத்தனை மரம் இருக்குன்னு எண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஃப்ராடு பயிலு புழுகுனாங்க. கனடான்னு ஒரு நாடு இருக்கு உலகத்துல, கனடான்னு ஒரு நாடு. தட்டி பாருங்க, அண்ணன் சொல்றது பொய்யா உண்மை தட்டி பாரு. ஒரு மனிதனுக்கு 10,000 மரம் வச்சிருக்கு. ஒரு மனிதனுக்கு 10,000 மரம். அந்த நாட்டு பிரதமர் சொல்றாரு, இன்னும் 100 கோடி மரங்கள் நடுவதற்கு உத்தரவு போட்டிருக்கிறேன். அவன் மனுஷன், அவன் அந்த மண்ணை காதலிக்கிறான், நேசிக்கிறான். அவன் நல்ல தாய் மகன், பூமி தாயின் மகன். இங்க அப்படியா? இங்க அப்படியா? சாலை போடுறேன் விரிவாக்குறேன்ட்டு 200 ஆண்டு 100 ஆண்டு 150 ஆண்டுகள் அந்த மரத்தை வெட்டி சாய்க்கிறான். கொடுமை நிகழுது, கொடுமை நிகழுது. உன் மகன் ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன இருக்குதுங்களா? உன் வீட்டுல நீ வளர்த்த மரமா இருந்தாலும் என்னைய கேட்க மாட்ட முடியாது. வெட்டினா என்ன பண்ணுவ? தூக்கி உள்ள வச்சு பூட்டிடுவேன், 6 மாசம் ஜெயில போட்டுருவேன். அப்ப என்ன பண்ணலாம் சீமான்? எனக்கு மரம் தேவைப்படுத, நான் வெட்டணுமே, வீடு கட்ட தேவைப்படுத, இங்க வா, நான் ஒரு சட்டம் போட்டிருக்கேன் பாத்தியா? 100 மரம் நட்டு 1 மரம் வெட்டு. அப்ப 100 மரம் நட்டுட்டு நட்டதுக்கான சான்ற வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட காட்டினா அவர் கையெழுத்து போட்டு ஓகே ப்ரொசீட் அப்படின்னு கொடுப்பாரு. வெட்டிக்க, நீ வெட்டிக்கணும். என் வீட்டு மரம் உன் வீட்டுக்கு பக்கத்துல வந்துருச்சுன்னு கிளைய வெட்டின, கைய வெட்டினதுக்கு இணையான குற்றம் உள்ள வச்சுக்கிறேன். நீ வெட்டக்கூடாது. ஏன் வெட்டுற? ஏன் வெட்டுற? மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம். மரம் மழை, மரம் மூச்சு காற்று சுவாசம், உயிர் காற்று மரம். மரம் நிழல், பறவை பட்சிகளின் வீடு, பறவை பட்சிகளுக்கான உணவு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். சும்மா மரம் மரம் நாங்க இப்படி பார்க்கணும். இப்ப ஆள்றோம்ல மரம், காசு பணம் துட்டு வெட்டுன்னு வெட்டுறேன். மலை, மலை என் பூமி தாயின் மார்பு, அந்த மார்பில் இருந்துதான் என் தாயின் மார்பில் பால் போல பூமி தாயின் மலை மார்பிலிருந்து எனக்கு அருவி ஆறு. ஆஹா, எத்தனை லட்சக்கணக்கான உயிர்களின் வாழ்விடம் உறைவிடம். ஆஹா என்று நான் வியந்து பார்க்கிறேன். மழை இல்லை என்றால் எனக்கு மழை பொழிவு கிடையாது. மலையே என் தாயே நான் வணங்குறேன். ஆனா இவன் மலை, கற்குவாரி, கிரஸ்வரி, எம் சாண்ட், காசு பணம் துட்டு வெற்றி என்கிறான். இப்ப என்ன பண்ணணும்? இவனை அதே கிரசர்களை போட்டு நசுக்கி மூடணும். அதுக்கு என்ன வழி இருக்கு? மைச்சின்னத்துல ஒரு ஓட்டை நீ போடணும், வேற வழி கிடையாது. பெரியதெல்லாம் கிடையாது. என்ன சீமான தம்பி கலைஞம் வெயில இருந்து கத்திக்கிட்டு, எங்க ஆத்தால பொண்ணு வெயில இருந்து காட்டுல வேலை செஞ்சிருக்கான், நாங்க 2 நாட்டுக்கு வேலை செய்யறோம், இவ்வளவுதான். இது எங்கள் பிறவி கடமையா கருதுறோம். இது ஒரு பெருமையும் இல்ல. பிறந்துட்டு வந்த இனத்துல விட்டுட்டு போக முடியல. என் இனம் வீழ்வதை பார்த்து சகித்துக் கொண்டிருக்க முடியல. உறக்கம் வரல. ஹிட்லர் சொன்னான், என் நாட்டு வரலாறை படித்து விட்ட பிறகு நான் எப்படா படுத்து உறங்க முடியும்ங்கிறான். வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை, நடந்து முடிந்த செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல. அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பும் என்கிறான். அப்படி என் நாட்டு வரலாறை, என் இன வரலாறை நாங்கள் வாசித்து விட்ட பிறகு நாங்கள் இப்படி உறங்க முடியும்? நான் வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் பார்க்கிறேன். என் இனம் எவ்வளவு பெருமைப்பட வாழ்ந்த இனம், எவ்வளவு பெருமைப்பட. ஏன் இப்படி சிறுமைப்பட்டு கிடக்கு? சோறு வடிச்சதை நீ ஆறா ஓடிச்சுங்கிறானே. இப்ப ஒரு பிடி சோத்துக்கு கையேந்தி என் இனம் நிக்க காரணம் என்ன? அரை நூற்றாண்டுகளில் எங்களை பிச்சைக்காரர்களாக மாற்றி நிறுத்தியதை தவிர 1000 500க்கு கையேந்துகிற
5க்கும் 10க்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் அரிசிக்கும் பருப்பும் அரைக்குள வெள்ளத்திற்கும் கையேந்திர ஒரு முளை கரும்புக்கு கையேந்தி நிற்கிற ஏழை எளிய வறுமையில் நிறை ஊரிய மக்களாக எங்களை நிறுத்தியது யார்? இவர்கள் தான், இந்த ஆட்சியாளர்கள் தான்.